we have very we just have very less time. அதனால நான் வந்து இருக்கிறேன். இப்போ வந்து புத்திமான் 9th ஸ்லோகம். புத்திமான் நீதிமான், it's a very easy ஸ்லோகம். வாக்மி ஸ்ரீமான், இதுல எப்படி சேர்ந்திருக்கு பாருங்க. ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக, இதை நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக, விபுலாம்சோ மகாபாஹு கம்புக்ரீவக மகாஹனுகு. விபுலாம்சக மகாபாஹு கம்புக்ரீவக மகாஹனுகு. இப்போ போன ஸ்லோகத்துல அவர் என்ன சொன்னார்? இக்ஷ்வாகு வம்ச பிரபவக, இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றியிருக்கா ராமக நாம ஜனைஹி ஸ்ருதக, ஜனங்களால கேட்கப்பட்டது ராமா என்று ஒருத்தர் தோன்றி இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்? நியதாத்மா மகாவீரியக துதிமான் திருத்திமான். கரெக்டா? அப்ப துதிமான் அப்படின்னா அவர் ரொம்ப ரேடியண்டா, அதாவது ரொம்ப ஷைனிங். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அவரை பார்த்தாலே ஒளியுடன் கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஷைனிங்கா இருக்காரு. அண்ட் திருத்திமான், he resolves to do everything. அது மாதிரி வஷி, வஷின்னா யாரு? நான் தான் சொன்னேன், ஒண்ணு நம்மளை வசியப்படுத்துறவர், இன்னொன்னு வந்து தன்னுடைய சென்சஸே வசியம் பண்றவர். ஸோ இங்க ராமர் வந்து எப்படி வஷி, ஒன்ஸ் ஹூ கண்ட்ரோல்ஸ் ஆல் ஹிஸ் சென்சஸ், தன்னுடைய வந்து எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் வஷி அப்படின்னு இக்ஷ்வாகு வம்சத்துல தோன்றி இருக்கிறார். ஓகே, காமனா இருக்கிறவா எல்லாரும் மென் எல்லாம் அவரை வந்து ராமாங்கிற பேர்ல கேட்டிருக்கா, அவரோட பேரை ராமாங்கத்துல தெரியும் அப்படின்னு சொல்லு. இப்ப அடுத்த குவாலிட்டிஸ், அந்த ராமரோட குவாலிட்டிஸ், அவர் 16 குவாலிட்டிஸ் கொடுத்துட்டாரு. இப்ப இவரும் சொல்லணும்ல, இவர் யாரெல்லாம் அந்த பர்சனை பத்தி சொல்லும் பொழுது புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்ஹண. இப்ப 5 குவாலிட்டிஸ் முதல்ல சொல்றார். என்ன குவாலிட்டிஸ் எல்லாம்? புத்திமான், புத்திமான்னா யாரு? இன்டெலிஜென்டா இருக்கிறவா. இப்ப இதுல வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸை வந்து நம்ம முன்னாடியே நம்ம புத்திமானோட இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அவர் எப்படி வந்து பரதனை வந்து திருப்பி அனுப்பிச்சார், அவருடைய பாதுகையை கொடுத்து எப்படி ஆள சொன்னார் அப்படிங்கிறத நம்ம வந்து புத்திமான்கிறதுல முன்னாடி சொல்லும் பொழுதே வந்து நான் சொல்லியிருக்கேன். நீதிமான், நீதி தவறாதவர். ஓகே, he wants நீதி உடையவர். எந்த மாதிரி நீதி தவறாதவர், அதாவது எந்த வாக்கு கொடுத்தாலும் அதை தவறாதவர். அவர் வந்து சத்தியத்திலிருந்து தவறாதவர். நிறைய குவாலிட்டிஸ் அவரோட பார்த்தோம். அப்புறமா வாக்மி, வாக்மின்னா என்னது? வாக் அதாவது இதை என்ன சொல்லுவோம்னா வாக் பட்டு ஹூ, நம்ம பட்டு ஹூ அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது வாக்கில் சிறந்தவர், நன்றாக பேசக்கூடியவர். இப்ப இங்கிலீஷ்ல சொல்லணும்னா he's an eloquent orator அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஃப்ரீயா பேசக்கூடியவர். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரம் கொடுத்து ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னானா அவரை இப்ப எல்லாருக்கும் அந்த மாதிரி பேச வராது, பட் சில பேருக்கு வரும். அந்த சில பேர் அந்த பேசக்கூடியவாளை தான் நம்ம வந்து சொல்றோம், ஓ he can even do extempore speeches. உடனே கூட அவரால் பேச முடியாது. he is an eloquent speaker also அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து வாக்மி. ஓகே, வாக்கு சாத்துரியம் இருக்கிறவா, அவரால் வந்து வாக்கால வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, அந்த மாதிரி தன்னுடைய பேச்சு திறமை உள்ளவர். ஸ்ரீமான், இப்போ இந்த ஸ்ரீமான் அப்படிங்கறத நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா எப்படி வருது? புத்திமான், புத்திஹி அஸ்ய அஸ்தி இதி புத்திமத், மத்து பிரத்யய். நீதிஹி அஸ்ய அஸ்தி இதி நீதிமத்,
மத் அங்க அகெயின் மத்து. வாக்மி, அப்ப நம்ம வாக் அப்படி என்ன சொல்ல, வாச்சி பட்டு அப்படின்னு சொல்லலாம். சப்தமி அந்த இதுல தத்புருஷல வாக்மி அப்படின்னு வரலாம். இல்லைன்னா வாக் அஸ்தி, சிறந்த பேச்சாளர், அஸ்தி இத்தி வாக்மி. ஓகே, அதுல வந்து இன்னும் ஒரு பிரத்ய ஆட் ஆயிருக்கு. அதனாலதான் we cannot bring many பிரத்ய இது here. ஸ்ரீமான் நம்ம சொல்ல முடியும், ஸ்ரீமத். இப்ப ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னா ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி இத்தி ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவருடன் ஸ்ரீ, ஒரு அர்த்தம் என்னது, ஸ்ரீ என்றால் வெல்த், தனம் அவரிடம் இருக்கிறது. இன்னொன்னு ஸ்ரீ மகாலட்சுமி, அவருடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிற லக்ஷ்மிய நம்ம ஸ்ரீ, ஸ்ரீ அஸ்தி, அவரிடம் இருக்கிறதுனால ஸ்ரீமான். சோ ரெண்டு விதமா இதுக்கு நம்ம சத்ரு நிபர்ஹணக, நிபர்ஹணகவா நிர்பஹண, சத்ரு நிபர்ஹணக. அதாவது இதுல வந்து சத்ரு நிபர்ஹண, இது வந்து பிருகு தாத்து. அதாவது சத்ருவை வந்து ஒழிப்பவர். நிபர்ஹணனா இட் இஸ் ஒழிப்பவர். இப்போ வந்து அது பிருகு தாத்து. ஓகே, பிருகு தாத்து. அந்த பிருகுக்கு நீ உபசர்க்கம் அப்படின்னு போடும் பொழுது ஒழிப்பவர். இப்ப அதோட லுட்டு வேற சேர்ந்திருக்கு, அதனாலதான் நிபர்ஹண. ஓகே, நிபர்ஹண. அப்போ சத்ருவை ஒழிப்பவர், இதுவும் சமஸ்த பதம் தான், சத்ருவை ஒழிப்பவர். அடுத்தது விப்புலாம் சக, விப்புலாம் சக மகாபாகு. இப்ப விப்புலாம் சக அப்படின்னு சொன்னா, அம்சக அப்படின்னு சொன்னா ஷோல்டர். விப்புல, விப்புலன்னா ப்ராடா இருக்கிறது. எர்த்துக்கு கூட விப்புல அப்படின்னு சொல்றாங்க. சோ விப்புல அப்படின்னா விரிந்து இருக்கிறது. நம்ம பூமியை விரிந்து இருக்கிறது, விரிந்து படர்ந்த உலகம் அப்படிலாம் சொல்றால கவிதை எல்லாம் எழுதும்பொழுது தமிழ்ல. அந்த மாதிரி விரிந்த இது, அத மாதிரி இருங்க பிராட் ஷோல்டர்ஸ். ஓகே, பிராட் ஷோல்டர்ஸ். அப்போ அது வந்து விப்புலாம் சக. அப்புறம் வந்து மகாபாகு, பாகு அப்படின்னு சொன்னாலே இந்த ஆர்ம்ஸ், புஜங்கள். சோ இதெல்லாம் வர்ணிக்கிறார். அவருடைய பிசிக்கல் திங் வந்து எப்படிப்பட்டவர், அவரோட பிசிக்கல் இதை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதுல இதை சொல்றார், மகாபாகு. அப்போ having, he has very powerful arms. yeah, maha bahuna mahat bahu yasya saha அப்படிங்கோ. மகா பாகு ஏன்னா இந்த அந்நிய பதம். அடுத்தது கம்பு கிரீவக. கிரீவக அப்படின்னா நெக்கு. ஓகே, கம்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அது சங்கு. அந்த சங்கு சொல்லுவாங்க, சங்கு போன்ற கழுத்தை உடையவா அப்படின்னு தமிழ்ல எழுதும்போது. ஸோ காஞ்ச், இங்கிலீஷ்ல வந்து அது ஷெல், காஞ்ச் அப்படின்னு சொல்லி, காஞ்ச் தான், ஷெல் கூட கிடையாது, காஞ்ச். அப்போ சங்கு போல கழுத்துடையவா. சோ கம்பு கிரீவக. மகா ஹனுகு, ஹனுனா என்ன, ஜா. அதனாலதான் நம்ம ஹனுமான் இல்லையா, ஹனுகு, ஹனுகு அஸ்ய அஸ்தி இத்தி ஹனு. அதனாலதான் அவர் ஹனுமான் அப்படின்னு, ஹனுமான். ஏன்னா அவருக்கு ஜா வந்து பெருசா இருக்குன்னா. இங்க இவருக்கு வந்து எப்படி இருக்கு, சின் வந்து எப்படி இருக்குமா இவருக்கு, ராமருக்கு வந்து இப்ப ஒட்டின மாதிரி இருக்காராம், கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குமா சின். அதனால மகா ஹனு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. இவ எப்படி பாருங்க, என்னெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம், ஆல் அட்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலி பார்த்தாலும் இது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் டு ராமா, பட் தே ஆர் ஆல் சமஸ்த பதமா யூஸ் பண்ணியிருக்கிறது.
புத்திமான் தத்திதாந்த நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக விபுலாம்சக மகாபாஹு கம்புக்ரீவக மகாஹனுஹு. So these are all this thing that is given. இப்ப என்ன சொல்றான், இப்ப இதுலதான் நான் சொன்னேன் ஒரு சந்தி நம்ம பார்க்கணும். இதுல எப்படி பிரியறது, ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீமான் சக்காரா வந்திருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சத்துவ சந்தி படிச்சோம். சத்துவ சந்தி அதுல ஷக்காரா வந்து will become சக்காரான்னு படிச்சோம். ஞாபகம் இருக்காது? சத்துவ கடைசி சந்தி அதுதான், ஹல் சந்தி இல்லையா, அதுதான் படிச்சோம். சோ ஸ்ரீமான் இந்த இடத்துல மான், ஸ்ரீமான் பிளஸ் சத்ரு 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 நிபர்ஹணக. ஓகே, இப்போ இந்த ஸ்ரீமான் நகாரா இந்த இடத்துல பிளஸ் ஷகாரா அங்க. அப்போ இந்த இடத்துல இந்த நகாரா வில் பிகம், இது பாருங்க இதாயிடும். என்ன ஆயிடும், அந்த சர்ச்சோடு ஞகாராவா. ஏன் அது, அது என்ன சந்தி? சுத்துவ சந்தி. சுத்துவ சந்தியில இது வந்து தக்காராலே பின்னாடி ஷக்காரா வந்திருக்கு. ஓகே, சோ அதனால திஸ் இஸ் த பஞ்சமாட்சரம். அதனால ச வர்க்கத்தோடு பஞ்சமாட்சரம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த இங்க வந்து it becomes சத்துவ சந்தி. ஷகாரா after chakara it becomes சத்துவ சந்தி. that so ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணக, ஸ்ரீமான் பிளஸ் சத்ரு நிபர்ஹணக. ஓகே, அந்த அதுக்கு தான் நான் சொன்னேன் பிருஹ் தாத்து நீ உபசர்க, அப்புறம் பிருஹ் பிளஸ் லுட்டு will become பர்ஹண. so நிபர்ஹண. ஓகே, வேற என்ன இதுல சமஸ்த பதம் நிறைய நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட. விபுலாம்சக, விபுலவ் அம்சௌ யஸ்ய சக. ஏன்னா ஷோல்டர்ஸ் இல்லையா, அப்போ உங்களுக்கு 2 ஷோல்டர் இருக்கிறதுனால we cannot say அம்சம் ஒன்னு சொல்ல முடியாது. ஸோ விபுலவ் அம்சௌ யஸ்ய சக விபுலாம்சக. அதே மாதிரி மகாபாஹு ஆல்சோ வில் பி மகாந்தௌ பாஹு யஸ்ய சக மகாபாஹு. தட் அகெயின் இஸ் அ பகுவ்ரீஹி. அகெயின் கம்பு இவ கிரீவா யஸ்ய சக வில் பி கம்புக்ரீவக. அப்புறம் மகாஹனுஹு, அகெயின் இந்த ஹனுங்கிறது 2 சின்ன இருக்குல்ல நம்மளுக்கு, இட்ஸ் நாட் 1 சின். சோ மஹத்யௌ ஹனு யஸ்ய சக மகாஹனுஹு. அகெயின் இட் இஸ் அ பகுவ்ரீஹி. அந்த நீதிமான் இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும், பட் நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். இதுல வந்து நீதிமான், அப்புறம் வந்து வாக்மி, அதான் அதுல வந்து கிமனின்னு ஒரு பிரத்யேக ஆட் ஆயிருக்கு. ஸோ அது நம்ம படிச்சது கிடையாது, அதனால விட்டுருவோம் நம்ம. ஓகே, அது வந்து வாக் அஸ்ய அஸ்தி. அதாவது அது எப்படி வருமானா பிரசஸ்தா வாக் அஸ்ய அஸ்தி. அது வாட்ச் பிளஸ் மினி அப்படின்னு ஒரு பிரத்யயம், which we have not seen. ஸ்ரீமான் நம்மளுக்கு தெரியும், ஸ்ரீஹி அஸ்ய அஸ்தி ஆர் ஸ்ரீஹி அஸ்மின் அஸ்தி மத்துப்பு. ஸோ தீஸ் ஆர் த சேம் திங். வேற வந்து அவ்வளோதான். ஐ திங்க் தட் இஸ் ஓவர் ஆஃப் திஸ்.
நீதிமான் நீதிஹி அஸ்ய அஸ்தி. அதான். ஸோ புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணः விபுலாம்சः மகாபாஹுः கம்புக்ரீவः மகாஹனுः. So I think we will stop here today with this. Okay. And next week, at least let us see Thursday.